சில வீடுகளில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்லது கூட நடக்காது. வருமானத்தில் பிரச்சனை வரும். வருமானத்தில் தடை வரும். 3 வேளை சாப்பிடுவதற்கே கஷ்டம் என்ற சூழ்நிலை கூட சில நேரங்கள் உண்டாகிவிடும். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இதற்கு சமையலறையில் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் மல்லிகை பொருட்களை இந்த நாட்களில் வாங்கி சமையலறையில் இந்த திசையில் பத்திரப்படுத்தி வைத்தாலே வீட்டில் இருக்கும் பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சமையல் பொருட்களை எந்த நட்சத்திரத்தில் வாங்கினால் குடும்பத்திற்கு நல்லது, சமையல் பொருட்களை சமையலறையில் எந்த மூலையில் அடுக்கி வைப்பது என்பதை பார்க்கலாம். மல்லிகை பொருட்கள் வாங்க நல்ல நாள் பூசம், அனுசம், உத்திராட்டாதி, பரணி, பூரம், பூராடம் இந்த 6 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வீட்டிற்கு தேவையான மல்லிகை பொருட்களை வாங்கினால் வீட்டிற்கு விருந்தாளிகளின் வருகை அதிகரிக்கும். வீட்டிற்கு விருந்தாளிகள் அதிகமாக வர நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். விருந்தாளிகளை உபசரித்து வருபவர்களுக்கு சாப்பாடு போடும்போது நம்முடைய வீட்டில் கடன் சுமை என்பதே இருக்காது. ஒரு வீட்டில் விருந்தாளிகளின் வருகை இல்லை, விருந்தினர் உபச்சாரம் இல்லை என்றால் நிச்சயம் அந்த வீட்டில் தரித்திரம் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுபோல பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்தால், வீட்டில் விருந்தாளிகளின் வருகை இல்லை என்றால் அந்த வீட்டில் வாழ்க்கை துணை இல்லாமல் ஒரு பெண் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மல்லிகை பொருட்களை சமையலறையில் எந்த மூலையில் வைக்க வேண்டும் என்றால் மேற்கு மற்றும் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். சமையலறையில் இந்த 2 திசைகளிலும் வாங்கி வந்த தானியம் மல்லிகை பொருட்களை பத்திரப்படுத்தி வைப்பது வீட்டிற்கு சுபிட்சத்தை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயங்களை பின்பற்றும் போது உங்களுடைய வீட்டில் விருந்தாளிகளின் வருகை அதிகரிக்கும், உபசாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வீட்டில் நல்லது நடக்கும். அதேபோல கூடுமானவரை வீட்டில் இருக்கும் பெண்கள் சமையலறையை பூஜை அறையைப் போல பராமரிக்க வேண்டும். என்னதான் நேரமின்மை காரணமாக இருந்தாலும் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்து காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சமையலறைக்கு சென்று சமைப்பது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலை செய்யும் போது உடம்பு வியர்க்கிறது, வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஒரேடியாக குளித்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். தூங்கி எழுவது என்பது சவநிலைக்கு சென்று மீண்டும் திரும்புவதற்கு சமம். குளித்துவிட்டு சமையல் அறைக்கு செல்லுங்கள். வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை குளிப்பதனால் எந்த தவறும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வீட்டில் பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தும். முக்கியமாக வீட்டில் சுபகாரிய தடை, வீட்டில் இருக்கும் கடன் சுமை குறையும். பிறந்த குழந்தையை எத்தனை நாட்கள் கழித்து கோவிலுக்கு எடுத்து செல்லலாம்? பிறந்த குழந்தையையும் அவரின் தாயையும் ஆண் குழந்தையானால் 30 நாட்களும், பெண் குழந்தையானால் 40 நாட்களும் முடிந்ததும் பிரசவித்த தாயையும் சேயையும் முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு பிறகு வேறு கோவிலுக்கு அழைத்து செல்வது நல்லது.